நரியா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டதுனால, அவங்களுக்காகவே நம்ம நரி ஹீரோ இது மாதிரி ஹியூமன் பாடி எடுத்து கல்டிவேஷன் பண்ணி வர்றாரு. அதுதான் அந்த ஸ்டோரியோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒருத்தவர காட்டுறாரு. இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா ஒரு நரி அங்க இருக்கு. அந்த நரிய வந்து வெட்டி சாப்பிட போறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, இத வெட்டி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அதை எடுத்து தூக்கிட்டு ஓடிடுறாரு. இவர் தூக்கிட்டு ஓடுனோன்னா இங்க இருந்தவங்கலாம் ரவுடி. அவங்க வந்து துரத்திக்கிட்டே வராங்க. துரத்திட்டு வந்தோம்னா இங்க ஒரு எலும்பு கூடு போட்ட பங்களா வேற இருக்கு. ஹீரோயின் வந்து அப்பா எங்க போறீங்க அப்படின்ட்டு பின்னாடியே போறாங்க. அந்த பங்களாக்குள்ள யாருமே போக வந்து பயப்படுறாங்க. ஆனா அவங்க அப்பா அதுக்குள்ள போயிட்டாரு. அதனால ஹீரோயின் பின்தொடர்ந்து தான் இங்க போறாங்க. இங்க போனா பார்த்தோம்னா ஒரு கூண்டுல ஒருத்தர் அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு பெரியவர் வந்து இது மாதிரி இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன நீங்க நியூஸ் மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ பார்த்தோம்னா அவர் யாருன்னா அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் வந்து நயன் டைம் ஃபாக்ஸ் 9 வால் நரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இவரு. இங்க இருந்து வெளியில போக சொல்லிட்டு அவங்க அந்த நரி போய் அடிக்கிறாங்க. அதை போய் நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி தடுத்தோட வந்து அவங்க மேல அடிக்க வராங்க. அவங்க மேல அடிக்க வந்தால ஹீரோ அவரோட ட்ரூ ஃபார்முக்கு வந்துடுறாரு. இது மாதிரி அப்படின்னு நெருப்பு இதுவா வந்து வெளியில வெடிச்சு வந்து அந்த வானெல்லாம் அவருக்கு வந்துருது. அப்ப வந்தவங்க இவங்களை அட்டாக் பண்ண வராங்க ஹீரோயினை. இப்படிதான் நம்மளோட ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்டாக் பண்ண வந்தோம்னா டக்குன்னு அதை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம ஹீரோயின் மறுபடியும் கட்டுறாங்க. இவங்க வந்து தூக்கத்துல நடக்கிறாங்க. ஆடிட்டு தூக்கத்துல நடந்துகிட்டே என்ன பண்றாங்க, அது மாதிரி மரத்து மேல ஏறி வந்து தூங்குறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகல இது மாதிரி நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா, எங்க அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பேலஸ் தொலைஞ்சு போயிட்டாரு. அதனாலதான் நான் வந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ஒருத்தவர் ஏய் டக்குன்னு வாங்க, இது மாதிரி வந்து நான் போயிட்டு நியூஸ் சொல்லணும் ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி போறாங்க. ஆக்சுவலா யாருன்னா நம்ம ஹீரோ தான் வந்து ஃபெங் மோச்சன், நம்ம ஹீரோ பேரு நம்ம ஃபெங் அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபெங் கிட்ட வந்து அந்த குண்டை வச்சு இவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வந்து தண்ணிக்குள்ள வந்துட்டு இது மாதிரி ராஜா வந்து ஃபெங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து சொன்னோன்னா இது வந்து மோஜின், இவர் ஒரு நாய்க்குட்டி. இவரும் இப்பதான் கல்டிவேஷன் பண்ணி ஹியூமன் பாடி எடுத்திருக்காரு. சொன்னோன்னா மோஜின் வந்து ஹீரோ கிட்ட போய் சொல்ல போறாரு. ஆக்சுவலா ஃபெங் வந்து ஒரு நரி. அந்த நரி பார்த்தோம்னா இப்போதான் இந்த ஐஸ் கட்டிக்கு மேலதான் படுத்திருக்கும். அப்பதான் வந்து அது கொஞ்சம் பாடி கரெக்டா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதான் நம்ம ஹீரோ. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜா உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. ஆக்சுவலா சி டிராமா கே டிராமா ரொம்ப ஒரு அழகான சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஹீரோயின்ஸ் வந்து என்ட்ரி காட்டுவாங்களோ அது மாதிரி ஹீரோஸ் காட்ட மாட்டாங்க. ஹீரோயின்ஸ் கூட அவ்வளவா காட்ட மாட்டாங்க சி டிராமா கே டிராமாலாம். பட் ஹீரோவுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்படியே காட்டுவாங்க. இவருமே சரின்ட்டு ஹீரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு இது மாதிரி ராஜா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு போறாங்க. ஆக்சுவலா ராஜாக்கு நம்ம ஃபெங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க குழந்தைய விட அதிகமா வந்து ஃபெங்க தான் ரொம்ப பிடிக்கும். அங்க பார்த்தா ராஜாக்கு முடியல, அதனால எல்லாரும் வெயிட் பண்றாங்க பார்க்க. ஆனா யாருமே உள்ள விடல. இதே சொந்த பையனே வந்து உள்ள விடல. அடுத்து பார்த்தோம்னா இன்னொருத்தவர் வராரு. இவர் தான் கோஷன். அந்த இடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்காரு. இவரையுமே உள்ள விடல. யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. அடுத்து பிரின்ஸும் வராரு. பிரின்ஸையுமே உள்ள விட மாட்டாங்க. நான் பிரின்ஸ் என்னையுமே உள்ள விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல யாரையுமே ராஜா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. அடுத்து ஃபெங் வந்தோன்னா, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங் வந்து உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போனோன்னா அவர் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, இது மாதிரி அந்த பிரின்ஸ் கிட்ட போய் பேச போறாரு. ஏன்னா பிரின்ஸ் வந்து பொறாமைப்படுவார்ல, ஜெலசி ஆவார்ல, அவரை விட்டுட்டு இவரை பாக்குறாருன்ட்டு. அதனால நீ அப்படியெல்லாம் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்க இருந்து. ராஜாவை வந்து இவர் தான் இத்தனை வருஷமா முடியாம இருந்தும் அவரை வந்து உயிரை வச்சு பொழைக்க வச்சிருக்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்ட் தான். அப்ப பார்த்தோம்னா அவர் சரி பண்ணிட்டு இருக்கேல்ல, இன்னொருத்தவங்கள காட்டுறாங்க. இவர் பேர் வந்து இவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் ரொம்ப வருஷமா வந்து பகை இருக்கும். அதனால அட்டாக் பண்ண வந்திருக்காரு. அட்டாக் பண்ண வந்துட்டு எங்க ஃபேமிலிக்காக நான் இன்னைக்கு பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்க டக்குன்னு என்ன பண்றாரு, வந்து அட்டாக் பண்ண வராரு. அட்டாக் பண்ண வந்தோடனே நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஏன்னா வருஷக்கணக்குல கல்டிவேஷன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி அட்டாக் பண்ணி ஒரு கையில அப்படியே பறக்க விட்டுறாரு. இவர் பறந்து போய் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற இடத்துல விழுந்துடுறாரு. என்னடா யாரா விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து அவங்களுக்கு வேலையை வந்து பெண்மோச்சர் இடத்துக்கு போறதுதான். ஏன்னா அங்கதான் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. அவங்க அப்பா வந்து போனதுக்கு வந்ததுக்கான இது தடயம் அங்கதான் இருக்கு.
உடனே இங்க ஒரு மேம் இருக்காங்க. அவங்க தான் வந்து பெரிய ஆளு. அந்த மேடம்ட்ட போய் கேட்கறாங்க. அது மாரி என்னைய ஃபெங்லோச்சன் இடத்துக்கு மாத்துங்க அப்படின்ட்டு. உடனே அங்க மாத்துறதா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அது குடுத்துருக்க வேலைய ஒழுங்கா பாருப்ப அப்படின்ட்டு அத சொல்றாங்க. இங்க வந்து பையூவ காட்டுறாங்க. இவர் பேர் வந்து யூ. இவர காட்டுனோன வந்து இவரு ஒரு அங்க இருக்கிறதுலே ரொம்ப அழகானவர் அப்படின்ட்டு நெறைய பேர் அங்க வந்து இவர சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவர் அப்படியே ஆக்ஷன்லாம் போட்டுட்டு என்ட்ரி குடுக்குறாரு. அப்ப என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அப்படியே வாய பொளந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் எனக்கு இது மாரி ரெஸ்ட் ரூம் வருது ப்ளீஸ் என்னைய ரெஸ்ட் ரூம் விடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேடம் வந்து வாங்க ஐயோ! எப்படி இருக்கீங்க? நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்மா எனக்கு பாத்ரூம் வந்து என்னை விட்டுருமா அப்படின்ட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் வாய மூடிட்டு இரு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ஐயோ சொல்றாரு, ஏன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க அவங்களுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. இவங்க வந்து இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போயிட்டு அவங்கள்ட்ட எவ்வளவோ வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாரு. என்னைய ஞாபகம் இருக்கா? நான் தான் சின்ன வயசு ஃப்ரெண்டு. நம்ம 2 பேருக்கும் சின்ன வயசுல வந்து இது மாதிரி கல்யாணம்லாம் பேசி முடிவு பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. கரெக்ட் நீ சொல்றது. அப்படின்னா அப்புறம் ஹீரோயின் சொன்னாங்க, சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமே வந்து பார்க்குறியா? நீ எந்த வேலையில இருக்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போறாரு. அப்புறம் வந்து அந்த கல்யாணம் பேசி முடிச்சிருப்பாங்கல்ல, அத வேற சொல்றாரு. இது மாதிரி சொன்னோனே, அது சின்ன வயசுல நடந்தது. அத ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. அடுத்து இங்க பெண் மோஷன் காட்டுறாங்க. அவர் ராதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ராதா கிட்ட வந்து இந்த மாதிரி என்னென்னலாம் அந்த அரண்மனையில நடக்குது அப்படின்றத பத்தி பேசிட்டு, அவரோட ஹெல்த்த பத்தி பேசிட்டு இருக்காரு. சிவா ராஜா வந்து நடக்கிறத வந்து அப்பப்ப மறந்து வேற போயிடுவாரு. அந்த வியாதி இருக்கும். அப்புறம் நெறைய அவருக்கு வந்து நோய் இருக்கும். அத எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இவர உயிரோட வச்சிருக்கிறது நம்ம ஹீரோ. இங்க வந்து யூ வந்து ரெஸ்ட் ரூமுக்கு நீ போ நான் வெளியிலே வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள வெளியில விட்டு போயிடுறாரு. அப்ப பார்த்தோம்னா இது மாதிரி வெளியில உட்காந்துட்டு நம்ம விளையாண்டதுலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி இப்படி மானே தேனே பொன்மானேன்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இங்க உள்ள போனவங்க எங்கேயாச்சும் வெளியில வந்து தப்பிக்கிறதுக்கு தண்ணியிலே தப்பிச்சு பெண் மூச்சு இடத்துக்கு போறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ல ஜன்னல் இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம் வழியா அவங்க இறங்கி குதிச்சு போயிடுறாங்க. ஆனா பாவம் இந்த மனுஷன் வெளியில நின்னு பேசிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருந்துட்டு வெளியில வந்து பாக்குறாரு. அப்ப வந்து ஆக்சுவலா வேற ஒரு பொண்ணு வராங்க. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு அங்க இருந்துட்டு போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம செங்கோச்சல் இடத்துக்கு ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அங்க உள்ள போயிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எங்க இருக்கும் அப்படின்ட்டு. உள்ள போனோம்னு பார்த்தோம்னா அங்க அவ்வளவு ஃபுட் இருக்கும். ஃபுட்டை பார்த்துட்டு பாத்தியா நம்மலாம் சாப்பிடறதுக்கே கஷ்டப்படுறோம். நீங்க எவ்வளவு ஃபுட் வச்சிருக்கான் பாத்தியா அப்படின்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பச்சா அங்க ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து வெளியே பார்ப்போம் அப்படின்றாங்க. இங்க பிரின்ஸை காட்டுறாங்க. பிரின்ஸ்னா வந்து நம்ம கதையோட வில்ல அந்த கோவின்சுவா அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பான்ல அவருமே இந்த கதையோட வில்ல இவங்க 2 பேரும் ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பங்க அந்த ரெஜிஸ்டர் வந்து கிடைச்சிருச்சு. இந்த ரெஜிஸ்டர் கிடைச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல 2 பேஜ் மட்டும் மிஸ் ஆகுது. அதுவும் அந்த 2 பேஜ்ல தான் கரெக்டா அவங்க அப்பாவோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த 2 பேஜ் மிஸ் ஆகுதுன்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்துடுறாரு. சரி உள்ள வந்தாலும் இவங்க வெளில போக ட்ரை பண்ணியாங்க. கரெக்டா அவங்க வெளியில போகையில கதவை வந்து சாத்திடுவாங்க. சரி என்ன பண்றது? எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரெஜிஸ்டர்ல நம்ம ஹீரோயினோட ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா அவர் நரி தானே, அதனால நல்லா ஸ்மெல் பண்ணுவாரு. இவங்களும் மாறி மாறி 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஹீரோ கிட்டே வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க கீழே விழுக போயிடுவாங்க. கீழே விழுந்து போனா அப்படியே ஹீரோ வந்து பறந்து வந்து அப்படியே பிடிச்சு விட்றாரு இல்லைங்களா? பறந்து வந்து பிடிச்சு கீழே வந்து இது பண்ணிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஞாபகம் நிறைய ஞாபகம் வருது. நிறைய மைண்டுக்குள்ள வருது. ஒவ்வொரு விஷயமா வருது. இவங்களுக்கே அப்படி இல்யூஷன் கிரியேட் ஆகுது அப்படின்றது இவங்களுக்கே தெரியும். உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹேர்பின் எடுத்தா ஒரு நெஞ்சிலே குத்திடுறாங்க. அப்படி குத்துனதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து அந்த இது வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய அப்டேட்ஸ்க்காக மறக்காம நம்ம யூடியூப் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.